என்ன கரும்பத்தடா சாப்பிட்டுட்டு இருக்க? ஏய், என்ன கர்ம கர்மன்னு சொல்ற? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கலக்கி. மதுரையில இதுக்கு பேரு வடியலு. இன்னி உள்ளூர் பக்கம் போனா இதுக்கு பேரு டிங்டாங்க. இது என்ன முட்டையில பண்ற இன்னொரு டிஷ் நினைச்சிட்டு இருக்கியா? நாலு என்ன ஒரே நேரத்துல ஒரு 4 அவிச்ச முட்டை திங்க முடியுமா? 5 ஆஃப் பாயில் திங்க முடியுமா? 6 ஆம்லெட் திங்க முடியுமா? இவன் ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சா உள்ள போற கணக்கே தெரியாது. நீ 100 பரோட்டா சாப்பிட்டு உன் வயிறு அடைஞ்சே கிடந்தாலும் கடைக்காரனை வந்து தம்பி ஒரு கலக்கி போட்டுமான்னு கேட்டா வயிறே எந்திரிச்சு வந்து வழி விடும். அப்பேற்பட்ட டிஷ்ஷ போய் தப்பா பேசிக்கிருக்க. இங்க பாரு, நீ முட்டை சாப்பிடு, அது நல்லதுதான். அதுக்காக இப்படி ஒழுங்கா வேகாத முட்டையெல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா? இதுக்குள்ள எவ்வளவு சால்மனெல்லா டைஃபி பாக்டீரியா இருக்கும் தெரியுமா? இதெல்லாம் சாப்பிட்டா டைஃபாய்டு வந்து படுத்துருவடா. பத்தாததுக்கு 1/2 பாட்டில் எண்ணெய் வேற ஊத்தி வச்சிருக்க. இதெல்லாம் சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக்ல சாகணுமா உனக்கு? இதெல்லாம் நாங்க டாக்டர் பால் சொல்லியே கேட்டதில்ல. நீ சொன்னா மட்டும் கேட்டுருவனா? கீழ கிடக்குறதெல்லாம் எடுத்து பிளேட்ல போட்டுட்டு இருக்க. கீழ விழுந்து 5 செகண்ட்குள்ள எடுத்துட்டா ஜெர்ம்ஸ் பரவாது. டேய் நில்றா லூசு. ஆஸ்ட்ரோஃபைல். இங்க பாரு, இந்த கலர் சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்குடா அந்த சாரி. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்திருக்கியா நீ எனக்கு? டேய் மவுத் வாஷ் யூஸ் பண்ணியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மவுத் வாஷ் யூஸ் பண்ணியா? எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மவுத் வாஷ் யூஸ் பண்ண சொல்லி. இப்படி இப்படின்றதுக்குள்ள ஜெர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகும்டா. சொன்னா ஏன் தான் உனக்கு புரிய மாட்டேங்குதோ? இனிமே மவுத் வாஷ் யூஸ் பண்ணாம என் பக்கத்துல வந்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்கிட்டு வண்டியா? எதுக்குடா என்ன அவசரமா சமோசா வாங்கிட்டு வர சொன்ன? அதுவா, என் பொண்டாட்டிக்கு மேல லவ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். என்ன டெஸ்ட்? அதாவது இப்ப என்ன பண்ற, இந்த சமோசாவை எடுத்து எனக்கு ஊட்டி விடுற. கீழே செஞ்சா அவளை கொன்றுவேன். சரி மேல சொல்லு. இப்ப நீ ஊட்டி விடுறத பார்த்து என் பொண்டாட்டி காண்டானா பொசசிவ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம். எதுக்குடா இதெல்லாம் பண்ற? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு புரியும். வரலா? வர. டேய் ஒர்க் அவுட் ஆகுது. என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவ தான் குடுக்குறானா பல்ல இழிச்சிட்டு நீயும் வாங்கிட்டு இருக்க. சரி, இப்ப இதுல என்ன இருக்கு? என்ன இருக்கா? 1008 கிருமிங்க இருக்கு இதுல. ஆமா, அவ உள்ள வந்தாலே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்தாளா? வெள்ளெல்லாம் சுத்திட்டு அப்படியே வந்து உனக்கு கூட்டி விட்டுட்டு இருக்கா. ஹே கை நீட்ரி. ஐயோ டாக்டர் அக்கா, தெரியாம பண்ணக்கா. விஷ ஊசில எதுவும் போட்டுறதுக்கா. ப்ளீஸ்க்கா. நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அப்புறமா ஊட்டி விடு. புரியுதா? சரிக்கா. டேய் என்னடா இவ்ளோ என்ன? இத போய் என் ஹஸ்பண்ட் குடுக்குற? கொலஸ்ட்ரால் வந்து சாவணுமா அவரு? ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு, அத எடுத்து வந்து ஊட்டி விடு. வாஷ் பண்ணிட்டு ஊட்டி விடு. சரிங்க டாக்டர் அக்கா. குடு. ஜெய், என்னடா உன் பிளான் இப்படி கெட்டு போன சமோசா மாதிரி ஊசி போயிடுச்சு? ஷிட்.